வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறப்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை இலியானா எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு முகம்தான். கேடி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கார் ரவி கிருஷ்ணாவோட. அடுத்தது நம்ம தாவேக்கா விஜயோடு நடிச்சிருக்கார். நண்பன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கார். பிரபலமான முகம், எல்லோருக்கும் தெரிந்த முகம். மற்றபடி 2023 கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு லவ் மைக்கேல் டோவன் அப்படிங்கிற ஒரு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சூப்பராக 2 ஆண் குழந்தையோட ஜம்முன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக குடும்பம் நடத்திட்டு இருக்கார். சினிமா துறை விட்டு கொஞ்சம் விலகிட்டார். நடிகை அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே கூட சினிமா துறை விட்டு விலகிட்டார். பின்னால் வரலாம், அது அவருடைய சௌகரியம் மட்டும். இருந்தாலும் இப்போதைக்கு அவர் நடிக்கவில்லை எந்த படத்திலும். மற்றபடி அப்பப்போ சர்ச்சைக்கு ஆளாவார். ஏதோ ஒரு நிகழ்வில் பேசுவது, மற்றபடி ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துவது. இன்னும் அந்த திரைக்கதை மோகம் அவருக்குள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. 2 பையன், ஒரு காதல் கணவன், சூப்பராக லைஃப் போயிட்டு இருக்கு. மற்றபடி அவர் மனதில் இருந்து அப்படியே தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெய்லியும் உடல் உறவு கொள்ளுங்க அப்படிங்கிறார். டெய்லியும் உடல் உறவு கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் உடல் உறவு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பயிற்சி. அதை நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஆரோக்கியமான செயலாக நாம் பார்க்க வேண்டும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கரெக்டாக கட்டம் கட்டி இது போன்ற அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னது. இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு வைரலாக சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இதில் சர்ச்சை ஒன்றுமே கிடையாது. நடிகை இலியானா சொன்ன அந்த கருத்தை சர்ச்சையாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கே சர்ச்சை. தினமும் உடல் உறவு கொள்ளுங்கள், அது அற்புதமான ஒரு பயிற்சி. உடல் உறவை ஒரு ஆரோக்கியமான செயலாக பாருங்கள். நல்ல விஷயம்தான். சமீபத்தில் ஒரு ஆய்வு வெளிவந்திருக்கு. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது தினமும் உடல் கொள்வதனால இருதய நோயே வராது, இருதய பாதிப்பே வராது அப்படிங்கிறார் ஒரு அமெரிக்க ஒரு ஆய்வு சொல்லுங்க. அவர் சொன்னது அற்புதமான ஒரு கருத்து. தன்னுடைய செயல்பாடின் வெளிப்பாடாக தான் என்ன செய்கிறார், மற்றபடி தான் அனுபவிக்க ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இது ஒரு அற்புதமான விஷயம். பழைய கருத்து தான், ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்வதை, குறிப்பாக பெண்கள் அப்படிங்கிறது தான் இதில் பகிரங்கமான உண்மை. ஆனால் சொன்னது ஒரு பெண், நடிகை இலியானா. பொதுவாக நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம், இன்னைக்கும் உடல் உறவு அப்படின்னா அங்கே தொடாதீங்க, இங்கே தொடாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், அது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் நடிகை இலியானா ஒரு வித்தியாசமானவர் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அவருடைய காதல் கணவன் மைக்கேல் டோவன் உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன் தான் சொல்ல முடியும். ஆமாம், உடல் உறவு கேட்டால் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தால் டம்மியரு குண்டை போட்டு விட்டுருவாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு அது சம்மந்தமே கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தை சொல்லியிருக்காங்களா? உடல் உறவில் அங்கு தொடக்கூடாது, இங்கே தொடக்கூடாது, அப்படி இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எல்லாமே செய்யுங்க. 2 நிலைப்பாடு, ஒரே வார்த்தை. பின்புற உடல் உறவு, மாதவிலக்கில் உடல் உறவு, இந்த 2 தான். மற்றபடி எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். எங்கு செலுத்தப்பட வேண்டும் அங்கு செலுத்தப்பட வேண்டும் விந்து, அவ்வளோதான். இந்த 3 பாயிண்டை தவிர வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. இதை பலவிதமாக தவறாக புரிந்து கொண்டு ஐயோ வேணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய கலாச்சார பெண்கள், குறிப்பாக இந்திய பெண்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் கொஞ்சம் இதனுடைய சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. இருந்தாலுமே கூட இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது உண்மையிலே மனசுக்கு நெருடலான ஒரு விஷயம்தான். உடல் உறவு என்பது அற்புதமான ஒரு பயிற்சி. அதன் அடிப்படையில் பல ஆய்வுகளை பார்க்கக்கூடிய சமயத்தில் அது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடும் கூட. இருதய நோய் ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா கட்டாயமாக உடல் உறவு செய்யாமை ஒரு காரணம் அப்படிங்கிறார் இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். பிஸ்னஸில் ரொம்ப தோல்வி அடைஞ்சது கட்டாயமாக இருதயம் பாதிக்கும். அது செயல்பாட்டின் வெளிப்பாடு, இது உடல்நிலையின் வெளிப்பாடு.
அப்படிங்கிறப்ப மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இன்னைக்கு வந்து பல பேர் வந்து டைவர்ஸ் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உடல் உறவு இன்மை, அல்லது அந்த உடல் உறவிலும் கணவனாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தாலும் கட்டுப்படுத்தல். உடல் உறவுல கட்டுப்பாட்டுகளை வச்சுக்க. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, கூடவே கூடாது. உடல் உறவுல கட்டுப்பாடு சம்பந்தமே கிடையாது. உடல் உறவு என்பது வழிகலந்த ஒரு இன்பம்ங்க. சுகமான ஒரு சுமை, வழிகலந்த ஒரு இன்பம். அந்த இன்பத்தை எவ்வாறு நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா நடிகை இலியானா சொல்வதை டெய்லி என்ஜாய் பண்ணுவோம். உடல் உறவு கொள்வோம் கட்டாயமா. உடல் உறவுல அவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்கு. உடல் உறவு கொண்டா ஆணுக்கு நல்ல தூக்கம் வரும், பெண்ணுக்கு அற்புதமான உடல் அமைப்பு வரும். பல பெண்கள் வந்து இன்னைக்கு உடல் உறவு செய்யாத ஒரே காரணம் என்ன பண்ணி, அவனுடைய பெண் குறி வந்து அடைந்த நிலையில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப கொழுகொழுப்பான தன்மையாக இருக்காது. என்னன்னு கேட்டால் அவர்களுக்குள்ள தேவையற்ற ஒரு நிலைப்பாடு. அதனால வந்து சிறுநீர் பிரச்சனை, யூரின் சம்பந்தப்பட்ட டிசார்டர்ஸு, மற்ற சோன்ஸோ தேவையற்ற சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் பெண்கள் நிறைய வரும். அது மனோபாசயத்தை பார்த்தீங்கன்னா உடல் உறவு அப்படின்னா என்னமோ ஆன்மீகத்தினுடைய நிலைப்பாடு மாதிரி அவங்க பெருசாக பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுறான், பல ஆண்கள் 60-70 வயசு தப்பு பண்ண ஆரம்பிச்சோம். சரி இவ்வளோதான் புரிஞ்சு போச்சு, நம்ம வெளியே கிளம்பிடலான்னு கூட என்ன பண்ணுறான், கையில் உள்ள காசை வச்சுக்கிட்டு கண்டபடி அலைய வேண்டிதான். இந்த மாதிரி பலவிதமான சம்பவங்கள் நடப்பதற்கு பல விதத்திலும் ஆண்களோட பெண்களே அதிகமாக காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ஒரு குறிப்பின் வெளிப்பாடு. அதனால வந்து உடல் உறவு கொள்வது ஆணுக்கும் நல்லது, அதையெல்லாம் பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் உறவு புழை பொதுவாக சொல்லக்கூடிய பெண் குறிங்கிற அந்த வெஜ்னா உடல் உறவு புழை அது வந்து என்னைக்குமே வந்து விரிந்த நிலையில் ஆயிலாகவே இருக்கும். ஆயிலாக இருக்கும், ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்தது அப்படின்னா அந்த குறி வந்து அப்படியே சுருங்கிக்கிட்டே வந்துடும். அப்படியே அப்போ என்ன ஆகுது, பலவிதமான நோய்கள் ஒன்றோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் குறி நிலை அப்படியே இருக்க உடல் உங்கள்கிட்ட அப்படியே ஒட்டிக்கும். அப்படிங்கிறப்ப மனசில் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மற்றபடி தேவையற்ற ஒரு எண்ணங்கள், மற்றபடி சோர்ந்த நிலை, அப்புறம் என்ன ஆகும், கருவாய் புற்றுநோய், மற்ற சோர்ஸ் தேவை அந்த உட்கார இப்படி மடங்கவே கூடாது. பெண் குறி வந்து இதே மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கணும். உள்ள வந்து கோழைத்தனமான அந்த இது மதன சுரந்த வண்ணமாக இருக்கிற சமயத்தில் நல்லா அந்த அந்த பெண்ணோட முகத்தை பார்த்து நல்லா பளபளன்னு இருக்கும். ஆமாம், வற்றி போயில்லை, இப்போ ஒட்டி போய் வெஜினாகக்கூடிய சமயம் என்ன ஆகும், அவனோட முகத்தை பார்த்தா ட்ரைனஸாக இருக்கும். ஏன்னா உடல் உறவு கொள்ளாதனால அந்த மாதிரி இருக்கு. அப்போ தினந்தோறும் உடல் உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் அந்த பெண் குறி புழையில வந்து வலுவழுப்பான திரவம் அப்படி சுரந்து அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப அவன் முகமும் பளபளன்னு இருக்கும். இது நீங்கள் நல்ல உற்சாகமான ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வகையில், மற்றபடி வந்து முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும் எந்த பெண் தினந்தோறும் உடல் உறவு கொள்ளவர், ஏன்னா எந்த பெண் உடல் உறவு தினந்தோறும் கொள்ளாதவர் அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து உடல் உறவு என்பது அற்புதமான ஒரு பயிற்சிங்க. ஆமாம், அற்புதமான ஒரு பயிற்சி, ஆரோக்கியமான ஒரு வெளிப்பாடு. பல நோய்களுக்கு அது வடிகால், குறிப்பாக இருதய நோய்க்கு அது வடிகால், பல நோய்களுக்கு வடிகால், பல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு வடிகாது. ஆமாம், சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்குது அப்படிம்பாங்க, பல ஆண்களையும் சரி, முட்டி வலிக்குது, பல பெண்களையும் சரி. உடல் உறவு கொள்ளுங்க, முட்டி வலியே இருக்காது. அதில் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் பல நிலைப்பாடு ஸ்டெப்ஸு போட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த பெண்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மற்றபடி வந்து முட்டி வலி, இடுப்பு வலி எதுவுமே வராது. பின்புறமாக உடல் உறவு கொள்வது, மல்லாந்த நிலையில் உடல் உறவு கொள்வது, மற்றபடி வந்து ஆண் கீழே பெண் மேலே அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உடல் உறவு சம்மந்தப்பட்ட வகையில் பெண்ணுக்கு தான் இது ரொம்ப நல்லது. சைக்காலஜியில் ரொம்ப அற்புதமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது பல பெண்கள் எவ்வளோ சொல்லி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் பெண்கள் மாறுங்க. நடிகை இலியானா சொல்லிவிட்டார், அதுக்காவது மாறுங்க. ஆமாம், ஏன்னா அவர் இன்னைக்கு நான் சந்தோஷமாக காதல் கணவன் மைக்கேல் டோவன்லாசா 2 ஆண் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை வந்து பப்ளிக் பண்ணுறாங்க, நல்ல விஷயம்தான். இது சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே, இது சர்ச்சையாக கருத்தாக போயிட்டு கண்டுபிட்டு இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் போயிட்டு கிடையவே கிடையாது. சர்ச்சைக்குரிய கருத்துன்னு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் சர்ச்சையானவர். ஆமாம், உடல் உறவு அல்லவே இல்லை, நடிகை இலியானாவும் கிடையாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.